அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கேட் சேலஞ்ச் 6 ட்ராயிங்கை எப்படி ஆன்ஷேப் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீக்லி கேட் சேலஞ்ச் 6 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இந்த ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங்கை வச்சு நீங்கள் ஒரு 3D ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்க, அதோட வியூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு இங்கே கீழே கூடிய இந்த பேஸ், இந்த 10 mm ஹைட்டுக்கு இந்த இது நான் வரைஞ்சிக்க போகிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே டாப் வியூ. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா 40க்கு 40 அப்புறம் ஒரு 20 இந்த லைன் வந்திருக்கு. அப்புறம் இங்கேருந்து 20லேருந்து 40 வரைக்கும் இன்க்ளைண்டாக ஒரு லைனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ நம்ம இந்த டாப் வியூ ட்ரா பண்ணிக்கலாம். கூகுள் ப்ரௌசரில் நான் ஆன்ஷேப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ க்ரியேட்டில் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் நம்பர் 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீக்லி கேட் சேலஞ்ச் இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த டாக்குமெண்ட் 6 அப்படிங்கிறது சேவ் ஆகணும். க்ரியேட். இப்போது டாப் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ நார்மல் டு த ஸ்கெட்ச் பிளேன். இங்கே நம்ம ட்ராயிங் ட்ரா பண்ணிக்கலாம். இதோட லென்த் 40, இதுவும் 40, இதுவும் 40, இது மட்டும் 20. இங்கேருந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த லைன் நம்ம டெலிட் பண்ணிடலாம். டைமென்ஷன் பாருங்கள். ஸோ இது 40, இந்த டைமென்ஷனும் 40, இது மட்டும் 20. ஓகேங்களா? இந்த ஹைட் கொடுக்காதனால கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. இந்த ஹைட்டும் 20 தான் வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த டாப் பிளேன் க்ரியேட் ஆகிருச்சு. இதை நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸ்ட்ரூட். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் 10 mm. இங்கே 25 இருக்குது. அதை நான் சேஞ்ச் பண்ணி 10 டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்டேட். இப்போ இது ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது மறுபடியும் நான் டாப் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி ட்ராயிங்கில் பாருங்கள், மறுபடியும் அதே டாப் சர்ஃபேஸ் தான். பட் இங்கே 20க்கு 20 ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் 20. இதே டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் வியூ, ரைட் கிளிக், ஸ்கெட்ச் டு நார்மல். இதில் இப்போ நான் ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் போயிட்டு இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் ட்ரா பண்ணுறேன். அப்ராக்சிமேட்டாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட டைமென்ஷன் போயிட்டு இந்த லைனோட டைமென்ஷன் 20, அதே மாதிரி இந்த லைனோட டைமென்ஷனும் நம்மளுக்கு 20 தான் கொடுத்தாச்சு. பிளாக்காக மாறிடுச்சு. இதை அப்டேட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரூட். இந்த டாப் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணது, இதோட ஹைட் 20. இதையும் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த ரைட்டு லெஃப்ட்டு பிளேன்லாம் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ட்ராயிங்கில் கேட்டிருந்த அந்த 2D ட்ராயிங் அதை நீங்கள் 3Dயை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரியான ப்ரொஃபைல் தான் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.